அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 57 17 வசனம் 18 வசனம் பாருங்களேன். 17 பிற்பகுதி. தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அன்பின் தேவன் இவர். அவன் அவர் நல்ல தகப்பன் இவர். இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மனம் போன போக்கிலே நடந்தார்களே. அப்ப ஆண்டவருக்கு நம்ம எப்படி நடக்கிறோம்னு தெரியுது பாருங்க. நிறைய நேரம் சில காரியங்களிலே நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது நமக்கு நல்லா தெரியும், அது போகக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, ஆனா இஷ்டத்துக்கு பண்றது இல்லை. சில நேரம் அவங்க மேல கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்வோம் இல்லை. சில நேரம் ஆண்டவர் மேலே சில வருத்தங்கள் இருக்கும், அதுக்காக இஷ்டத்துக்கு செய்கிறது. இந்த யோனா பாருங்களேன், ஆண்டவர் மேலே கடுப்பாய் போயிட்டு நினிவேக்கு போகிறதுக்கு பதிலாக தர்ஷீஸ்க்கு கப்பல் ஏறி போனார். பார்த்தீங்கன்னா அதனுடைய விளைவு நமக்கு தெரியும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவரை மீறி நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறப்ப அதனுடைய விளைவுகளை நம்ம அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனால் அன்பின் தேவன் இவர் நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார். சில பேர் அப்படியே விட்டுருவாங்க நம்மளை, அவ்வளோதான், அவன் வேஸ்ட்டு. இந்த ஸ்கூலில் பாருங்கள், மிஸ்ஸு முடிஞ்ச அளவுக்கு படிக்காதவனை தேர்த்தி கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அப்புறம் சில கட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குமே, அவ்வளோ திருந்த மாட்டான், அவனை அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்ல தேவன். அப்படி நம்மளை விட்டு விடுகிற தேவன் நல்ல இவர் அன்பின் தேவன். அவர் சொல்லுகிறார், அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அப்போ நமக்கு தேவை ஒரு குணம் பாருங்க, ஒரு ஹீலிங் தேவைப்படுது. அப்போ உள்ளான காயங்கள் இருக்கிறதுனால அந்த காயத்துக்கு நம்ம மருந்து போடாம அதற்கு மாறாக என்ன செஞ்சுக்கிறோம், இஷ்டத்துக்கு செஞ்சு இன்னும் காயப்படுறோம். ஆனா இன்னைக்கு இந்த தேவன் காயம் கட்டுகிறவராய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். உங்கள் காயங்களை அவர் ஆற்றுவார், உங்களை குணமாக்குவார். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களை துக்கப்படுகிறவருக்கும் ஆறுதல் அளிப்பேன். அப்ப இவர் ஆறுதலின் தேவனாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம மனம் போன போக்கில் நடந்ததுனால இன்னும் காயப்பட்டு ஆறுதல் இல்லாமல் அலைந்து திரிகிறோம். ஆனால் இன்று நான் சொல்லுகிறேன், இந்த ஆறுதலின் தேவன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறார். உங்கள் வழிகளை பார்த்து, ஐயோ இவன் இப்படி போயிட்டு இருக்கானேன்னு உங்கள் வழிகளை பார்த்து களமிறங்கி உங்களை குணமாக்குவார். இருதயத்தின் காயங்கள், பிரதர் இதை மட்டும் என்னால் மன்னிச்சிக்கவே முடியாது, இதை மட்டும் என்னால் ஆண்டு சொல்லாரு, நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். குணமாக்கி உங்களை வழி நடத்துவார். நன்மையின் பாதைகளிலே, நீதியின் பாதையிலே உங்களை வழி நடத்துகிற தேவன் இவர். ஆறுதல் அளிக்கிற தேவன் இவர். ஆமென். அப்ப நீங்க இழந்து போன சமாதானம், சந்தோஷத்தை திரும்ப பெறுவீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை குணமாக்குவார். உங்கள் கரம் பிடித்து உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். தேவனுக்காக மறுபடியும் எழும்பி நிற்பீர்கள். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.